பயங்கர டிஃபரெண்டா இருக்கு. பயங்கர டிஃபரெண்ட். வடகொரியால ஒருத்தர் 20,000 சம்பாதிச்சாலே பெரிய ஆளு. பெரிய ஆளு. அப்போ வெறுமனே 8,000 தான் அதிகமாக அவங்க சம்பாத்தியம் சராசரி. ஒருத்தர் 2 பேர் கொடுக்குற சம்பாதிப்பாங்க. சராசரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 8,000 ரூபாய் தான் அவங்களுடைய சராசரி வருமானம். வடகொரியாவில் 8,000 கொண்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமான நிலை தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் தென்கொரியா என்ன செய்யுதுன்னு கேட்டால் தாறுமாறாக வளர்ந்துருக்குது. அதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் அங்கே எந்த விதமான வளமும் கிடையாது தென்கொரியாவில். அதான் ஆச்சரியம். தென்கொரியாவில் எண்ணெய் கிடையாது, தங்கம் கிடையாது, இயற்கை வளங்கள் கிடையாது, மலை பிரதேசத்தினால விவசாய நிலங்கள் கிடையாது. மலை பிரதேசம். ஆமாம், மலை பிரதேசம். அதனால தென்கொரியாவில் இப்படி வருமானம் வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க அந்த ஆட்சியை பிடிச்சவங்க என்ன செஞ்சாங்கன்னா எஜுகேஷனில் கூடுதலாக கவனம் செலுத்தினாங்க. கல்வியில் கல்வியில் செலுத்தி விஞ்ஞானம், அறிவியல், அந்த மாதிரி ஆராய்ச்சி, இது மாதிரி விஷயங்களை கஷ்டப்பட்டு ஏழை நாடாக தான் இருந்துச்சு. அதை வளர்த்ததுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்பத்தை வச்சு தான் சம்பாதிக்கணும்னு வந்துச்சுல, அந்த மாதிரி துறையில் இறங்குனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பெரிய அளவுக்கு வசதியான நாடாக மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சாம்சங் இருக்குது. அவங்க அந்த தென்கொரியாக்காரங்க தான். இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய நிறுவனமாக வந்திருக்குன்னா அந்த சாம்சங்கு, ஹுண்டாய் வண்டிலாம் அதுவும் அந்த தென்கொரியாக்காரன் தான். அது மாதிரி எல்ஜி அதெல்லாம் இருக்குல்ல, உலக அளவில் இருக்கிறாங்க. எல்ஜி, எஸ்கே போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் தென்கொரியாவுடைய நிறுவனங்கள். அவங்க அந்த நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது, அதன் மூலம் வருமானம் வருது பாருங்க. தென்கொரியா உருவானது நீங்க சொன்னபடி 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடினா 45க்கு பிறகுதான். அப்ப 45க்கு பிறகுதான் அப்படி ஒரு நாடே உருவாகி. ஒரு கொரியாவா இருக்கும் போது ஜப்பானுக்கு கீழே இருந்துச்சு. ஜப்பானுக்கு கீழே இருக்கும் வளர்ச்சி இல்ல. ராணுவம் ஜப்பான் ராணுவம் தான். ஜப்பானுடைய அடிமை நாடா தான் வச்சிருந்தாங்க. இந்தியா பிரிட்டிஷ்காரன் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகுதான் இவங்க என்ன செஞ்சாங்க, இங்க ஒரு ஆட்சி, அங்க ஜனநாயக ஆட்சி. தென்கொரியாவில் என்னன்னு கேட்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கும். வடகொரியா என்னன்னு கேட்டா கிம் இல் சங்னு ஒருத்தர், அவரை ஒரு ஆளுநர் ரஷ்யா நியமிச்சாங்க. அவர் ரஷ்யாவுக்கு அல்வா கொடுத்துட்டு அவர் அதிபர் ஆகிக்கிட்டாரு. அதுல இருந்து அவருடைய மகன், இப்ப அவருடைய பேரன், அவங்க பரம்பரையா 3 பேர் இப்ப ஆட்சி பண்றாங்க. அது அந்த நாட்டுல என்னன்னு கேட்டா இப்ப இருக்கிற அதிபர் வரையும் அவருடைய வாரிசு தான். ஆமா, இப்ப இருக்கிற அதிபர் முதல் அதிபர் இருந்தார்ல கிம் இல் சங்னு சொல்லி, அந்த ஒரு ஆளுடைய மகன், அதுக்கு அடுத்த மகன் இவர் பேரன். அந்த பேரன் தான் இப்ப ஆட்சி பண்றாரு. இவங்க ஆட்சி முறை எப்படின்னு கேட்டா, நம்ம அமெரிக்காவை எதிர்க்கிறாங்கிறதுனால சில பேர் இந்த வடகொரியாவை சப்போர்ட் பண்ணலாமே தவிர, மனித உரிமைகள் விஷயத்துல அவங்க ரொம்ப மோசமான ஒரு அதிபர் அவர்.